Dear students, வணக்கம். So இது வந்து plus 2 chemistryல coordination compounds 5th unitல ஒரு question ஒன்று 1 mark. So என்ன question கேட்டிருக்காங்கன்னா which is highly stable complex அப்படின்னு கேட்டிருக்காங்க. First option HgCN4 2-, second option FeSCN 2+, third option AgCN twice -1, last option CONH3 6 3+. இதுல எது ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். சரி, இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. HgCN4 2- க்கு ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து 2.5 × 10⁻41. FeSCN 2+ க்கு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் 1.0 × 10⁻3. AgCN twice -1 க்கு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் 5.4 × 10⁻18. CONH3 6 3+ க்கு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் 1.6 × 10⁻35. அதாவது ஒரு கான்செப்ட் இருக்கு, என்னன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அதிகமா இருந்தா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிள். அப்ப உங்களுக்கு கொடுத்ததுல ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் யாருக்கு அதிகம்னு பாருங்க. HgCN4 2- க்கு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து 2.5 × 10⁻41 அப்படின்னு இருக்கு. அப்ப 10⁻41 இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், அப்ப HgCN4 2- தான் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு அதர் காம்ப்ளெக்சஸ். அப்ப ரெண்டாவது இடம் யாருக்கு வரும்? 10⁻35 உள்ளதுக்கு, CONH3 6 3+ க்கு. மூணாவது இடம் யாருக்கு வரும்? AgCN twice -1, ஏன்னா அது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து 10⁻18 இருக்கு, 5.4 × 10⁻18. கடைசி இடம் யாருக்கு வரும்னா FeSCN 2+, அது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கம்பேர்ட் டு தீஸ் 3 காம்ப்ளெக்சஸ் அதுக்கு தான் கம்மி, 1.0 × 10⁻3 இருக்கு. சரிங்களா? அப்ப யாரு ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ அதிகமா இருக்கோ அதான் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ். அப்ப HgCN4 2- இதுதான் வந்து ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடிய பீட்டா அதிகமா இருந்தா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா?